சாலிஹான பெண்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்கள், அவர்கள் மறைவான விஷயங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று சொல்றாங்க. அப்ப கட்டுப்படக்கூடியவர்கள் என்றால் யார்? எந்த பெண் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறாளோ, எந்த பெண் தன்னுடைய கணவனுக்கும் கட்டுப்படுகிறாளோ அவள் தான் சாலிஹான. எத்தனையோ பெண்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், தொழுகையை சரியாக செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் எந்த குறையும் வைக்கல, சொன்னதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கணவனுடைய பேச்சு என்று வருகின்ற பொழுது, கணவனுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அங்கே கணவனை தூக்கி எறிந்து விடக்கூடியவர்களாக, உதாசீனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சாலிஹான பெண்கள் அல்ல. அப்ப சாலிஹான பெண்களுக்கான அடையாளம் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் தங்களுடைய கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். அதே போல கணவன் வெளியூரில் இருக்கின்ற பொழுது, மறைவாக இருக்கின்ற பொழுது அவருடைய அத்தனை அம்சங்களையும், அவருடைய செல்வங்களை, வீட்டை எல்லாத்தையும் முறையாக பாதுகாப்பதற்கான அந்த பொறுப்பை ஒருவள் ஏற்றுக்கொள்கிறாள் என்று சொன்னால் இவள்தான் சாலிஹான பெண் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம்.